நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னுடைய தகுதி நியாயம் இதெல்லாம் வேற. ஏன்னா நான் தலைவர்கிட்டையும் அரசியல் சம்பந்தமா நிறைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கோம், பேசியிருக்கோம். அம்மாக்கிட்டையும் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய 24வது வயதுலேருந்து நான் இதில் இருக்கேன். அதனால நீங்கெல்லாம் பார்க்க தானே போறீங்க. அதை பற்றி என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா ஒரு நல்ல தீர்வை கண்டாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விலக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதில் வெற்றியும் பெற்றிருப்பாங்க. திமுக மாதிரி இல்லை அம்மா. போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தீர்வே ஆகாதுங்க. அது ஒவ்வொரு கட்சியும் நம்ம இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்கு வேணா செஞ்சுக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தீவிரமாக யோசிச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். காவிரி பிரச்சனையில் எப்படி அம்மா அந்த நடவடிக்கை அம்மா எடுத்தாங்கன்னா யோசிச்சோம். மத்தியில் ஆள்றவங்க 2 கட்சி தான். அதில் ஒருத்த மாற்றி ஒருத்த தான் கர்நாடகாவில் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை அரசியலாக உபயோகிக்கிறாங்க கர்நாடகாவில். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி காவிரி தண்ணியை விடுவாங்க? அதை நினச்சி தான் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம். நல்ல தீர்ப்பு கிடைச்சிது. அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அதை தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில் நின்றுட்டு கோஷம் போகிறதுனால மட்டும் ஆகாது. ஏன்னா இதில் நாங்கள் பழக்கப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கோம். அந்த முறையில் நம்ம போனோம்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுகிட்ட முதலமைச்சர் என்ன பண்ணணும்? இங்கே அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய பிரச்சனைகளை போய் பேசி கொண்டு தான் அவங்கள்ட்ட வாங்கணும். அதை செய்யணுங்கிறது தான் என்னோட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.